ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போனோன்னா அங்கே சாம்பார் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது நான் போகும்போதெல்லாம் நினைப்பேன், இது எப்படி நம்மளுக்கு வீட்டில் வேறு மாதிரி டேஸ்ட் வருது, இங்கே மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் எப்போவுமே நினச்சதுண்டு. அந்த டேஸ்ட்டே தனிங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாம்பார் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது அரைச்சுவிட்ட சாம்பார். அதுவும் சில ரெஸ்டாரண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சுவிட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். அது நான் சும்மாவே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டிட்டு நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இப்போவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாயெல்லாம் ஊறுது. ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து நான் பருப்பை வேக வைக்க போகிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக வெறும் பருப்பு தான் வேக வைப்போம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் பருப்பை நல்லா கழுவிட்டு இது ஆட் பண்ண போகிறேன். துவரம்பருப்பு 1 கப். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 1 கப் மெஷர்மெண்ட் 250 ml மெஷர்மெண்ட். ஸோ அந்த கப் அளவு தான் இது. அடுத்து இதில் 2 வெங்காயம், நார்மல் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாகவே நறுக்கி போட்டுடலாம் அதை. பிகாஸ் நம்ம இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அடுத்து இதில் 3 பெரிய தக்காளி நறுக்கினது. ஆக்சுவலி இன்றைக்கி நான் ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறேன். சாம்பார் கொஞ்சம் நிறைய வைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி பண்ணது சூப்பராக இருந்தது, ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ பருப்பு வந்து கம்ப்ளீட்டாக இதில் முழுகணும் தண்ணிக்குள்ளே. ஸோ இப்போ தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக இமர்ஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பருப்பு வேக வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த மசாலாவை செய்யணும். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் வருது. ஸோ இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது இதில் ஒரு 12 காஞ்ச மிளகா போட போகிறேன். காம்பு எடுக்க மறந்துட்டேன், இருங்க ஒரு செகண்ட். காம்பு எடுத்துட்டு போட்டுடுறேன். ஆஹாஹா, ஸ்டவ் லோவில் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 காஞ்ச மிளகா இது போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரோஸ்ட் பண்ணி அரைச்சோன்னா அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா சாம்பார் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ். நம்ம டிஃபனுக்கு சாப்பிடுவோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அந்த சாம்பாரோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அவங்கவுங்க வீட்டில் சாம்பார் பொடியாக இருக்கட்டும், அந்த செய்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இதை சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் போட்ட பிறகு ஃப்ளேம் கொஞ்சம் ஒரு மீடியம் லோவில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கேயே இருந்து ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு அங்கேயும் போயிட்டிங்கன்னா தீஞ்சிரும், அப்புறம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ
ஸோ இந்த மாதிரி இன்சிடென்சஸ் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நான் இப்போ 1 செகண்டில் வந்துடுறேன் சொல்லிட்டு ஸ்டோவ் மேலே விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த 1 செகண்ட் வந்து 1 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் ஆகிடும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. வந்துடுறேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அந்த ஏதோ ஒரு ஞாபகப்படுத்தியில் ஹைலே வச்சுட்டு நான் போயிடுவேன். வந்துடுறேன் ஒரு செகண்ட்லன்னு. வந்து பார்த்தா அப்படியே தீஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அந்த தேங்காயில் அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாமே கூட இவாப்ரேட் ஆகி நல்லா கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் கூட சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு சேர்த்த பிறகு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். இன்க்ரீடியன்ஸை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க போகிறோம். இந்த வறுத்த மசாலா பொருட்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மிக்சர் ஜாருக்கு. கீழே கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது வேறு. அதனால் ஸ்லோவாக மாற்றிட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு டிப்பு தரேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ மிக்ஸி ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ நல்ல ஒரு மனம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டைமில் சாம்பார் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரெப் ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் ஒரு பாட்டில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு தான் நீங்கள் அதில் ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப்பு தான் இது. இப்போ இது பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை அரைக்க போகிறேன். ஸோ நம்ம இதை நல்ல மையாக அரைச்சிக்கணும். ஸோ நம்ம மசாலா ரெடி. சூப்பராக அரைஞ்சிருச்சு, நல்ல மையாக அரைஞ்சிருச்சு. ஸோ தண்ணி வந்து நீங்கள் ஒரே வாட்டி நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா ரெடி, இதை எடுத்து வச்சிடலாம். பருப்பு வேக வச்சாச்சு, மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டியதுதான். ஸோ நான் இப்போ ஒரு நல்ல பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் இதை முழுசாக நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு முழுசாக நெய்யில் தாளிக்கணும்னு இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இல்லை ஆக்சுவலாக. பட் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால தான். ஸோ நம்ம இப்போது நெய் காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நெய் காயலை, எப்போவுமே இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன், அவசரம். இப்போது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகா எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இங்கே கீழே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தார் இவர், அதனால் அதுலேருந்து எடுத்து போடுறேன் நான் காஞ்ச மிளகா. சரிங்க, எல்லாம் சகஜம் தான், நடக்கிறது தானே அதெல்லாம். ஓகே, காஞ்ச மிளகா 2 கிள்ளி அடி போட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய், இது 2 தான் நான் போட்டு இந்த சாம்பார் வைக்க போகிறேன். சரி, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ மெதுவாக இந்த சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போடுறேன், நான் கட் பண்ணலை. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தது வந்து முருங்கைக்காய். ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 10 பீஸ் போடுறேன், அவ்வளோதான். சப்போஸ் முருங்கைக்காய் இல்லைன்னா அது இல்லாமல் நீங்கள் அந்த சாம்பார் வைக்கலாம், இது மஸ்ட் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கலாம், இதெல்லாம் தெரிச்சிடும். ஸோ இது மெதுவாக இதை ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மசாலா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா தண்ணியும் இதில் நான் ஊற்றிடுவேன். சரி, ஸோ இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நான் வந்து இந்த தண்ணியை ஊற்ற போகிறேன். பார்த்தீங்களா அந்த மசாலா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இது சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளேவர், இந்த அரைச்ச சாம்பாரோட டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 1/2 கப் நல்ல திக்காக கரைச்ச புளி தண்ணி ஊற்ற போகிறேன். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கடைசியாக நம்ம இப்போது வேக வச்ச பருப்பை இதில் சேர்க்க போகிறோம். இப்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்ல திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாராளமாக தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அடுத்து ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம செஞ்ச சாம்பார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 1 கப்பு தான் ஊற்றுறேன். சிம்மில் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு, கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் இப்போ இன்னும் உப்பு ஆட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைப்படும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக போட போகிறேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை, அது போட மறந்துட்டேன். வெரி சாரி. நீங்கள் தாளிக்கும் போதும் போடலாம், இல்லைனா இப்போ கூட போட்டு இதை மூடி வச்சு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். ஸோ நான் இப்போ போட்டுறேன். இதை இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் இதே உங்களுக்கு இன்னும் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணோன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ அதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. இந்த மனமே மனங்க. ஆஹா, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் அப்போ ஊற்றின தண்ணி தான், அதுக்கப்புறம் ஊற்றலை. இந்த திக்னஸ் எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் சப்போஸ் நம்ம வந்து ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காக வாய்ப்பு இருக்குது, நல்லாவே திக்காயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் திருப்பி ரீஹீட் பண்ணும்போது, திருப்பி சூடு பண்ணோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ வெல்லம் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கலாம். ஆக்சுவலி 2 டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இதில் கீழெல்லாம் கொட்டுறேன். சரி, 2 டீஸ்பூன் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே போட்டுடுறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு வாட்டி நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இறக்குவேன். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட அரைச்சவிட்ட சாம்பார் ரெடி. அந்த கலரும் மனமும் அமோகமாக இருக்குது. ஸோ இன்னொரு ஃபைனல் ஒன்று வருது, அதுதான் கொத்தமல்லி. ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நம்ம இறக்கிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்காதுன்னா, இல்லைனா கொத்தமல்லி அவைலபிளாக இல்லை, வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமே நீங்கள் இதை செய்யலாம். ஓகே, ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது என்னங்க ரொம்ப முக்கியமானதுங்க, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை சர்வ் பண்ணி இதை நல்ல ஒரு சட்டி நிறைய சாம்பாரை ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பண்ணது ஒரு சூப்பர் டேஸ்டியான அரைச்ச விட்ட சாம்பார். இது ஒரு மல்டி பர்பஸ் சாம்பார்னு சொல்லலாம். டிஃபன், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இட்லி வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். ஏன்னா இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இப்படி தான் ஊற்றுவாங்க, ஒரு சட்டி ஃபுல்லாக ஊற்றுவாங்க. ஸோ நான் அதை தான் ஊற்ற போகிறேன் இப்போது. ஆஹா, பலே பலே பலே, ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை விட ஜாஸ்தி தான் ஊற்றணும், பட் நான் எனக்கு போகிறோம், இது கீழே விழுந்துடும். தட்டுக்கு இவ்வளோ தான்
நிற்கும். ஸோ பாருங்கள், ஆவி பறக்க அரைச்ச விட்ட சாம்பார் இட்லியோட ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஹெவன், ஒரே வேர்டு தான், ஹெவன். குட், பிரமாதமாக இருக்குங்க. நான் வந்து சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த சீரீஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.